ஆனால் இது வந்து தெய்வ சக்தியா இல்லை சயின்ஸா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னாலையும் வர முடியல. அது வந்து ஒரு தெய்வ சக்தியான மரம். அது தெய்வ சக்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா தெய்வ சக்தி இல்லாம எதுவுமே நடக்காது. வேப்ப மரத்தில் பால் வடிந்ததை பார்த்த கிராம மக்கள் மரத்தையே அம்மனாக நினைத்து சந்தனம் குங்குமம் வைத்து வணங்கியதோடு பாலை சுவைத்தும் பார்த்துள்ளனர். வேப்பமர பாலை இதுவரை சுவைத்ததில்லை என்றும் குடித்த பிறகு பெற்ற அனுபவம் குறித்தும் பகிர்ந்துள்ளனர். இது வந்து கொஞ்சம் கசப்பாவும் பைனியோட ஸ்மெல்லு மாதிரி இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே அமைந்திருக்கும் பகுதிதான் பெருங்குளம். இந்த ஊரில் இருந்து சிவகலைக்கு இடைப்பட்ட பகுதியில் குளம் ஒன்று அமைந்துள்ளது. அப்படி இந்த குளத்தங்கரை பகுதியில் உள்ள வேப்ப மரத்தில் இருந்து நேற்று மாலை முதலே பால் வெடிந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதியினர் அப்பகுதியின் அம்மனுக்கு விருப்பமான வேப்ப மரத்தில் இருந்து பால் வடிகிறதே என்று மரத்தை சுற்றி சந்தனம் குங்குமம் தேய்த்து சூடம் ஏற்றி வழிபாடு செய்ய தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து அவ்வழியாக சென்றவர்கள் மரத்திற்கு சூடம் ஏற்றி வணங்கியதோடு அதன் சுவை எப்படி இருக்கும் என்று நினைத்து அதனை சுவைத்தும் பார்த்துள்ளனர். நாக்கில் வைத்து பார்த்ததில் வேப்ப மரத்தில் இருந்து வடிந்த பால் லேசான கசப்புடன் பதநீர் போல் இருப்பதாக கூறியவர்கள் தெய்வத்தின் அருள்தான் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த செய்தி அந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் காட்டுத்தீ போல பரவவும் ஊர் மக்கள் மற்றும் அந்த வழியாக சாலையில் செல்பவர்கள் என அனைவரும் இறங்கி வேப்ப மரத்தில் இருந்து பால் வடிவதை ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர்.